மக்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன்லாம் என்னதான் டாக்டருக்கு படித்தான்னு ஒன்றும் சுத்தமாக புரியவே இல்லை. ஒரு உறவுகளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக வந்து பேசியிருக்கான். ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறதுனால தான் எத்தனையோ குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு வெளியே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கீங்க. இந்த செனப்பண்ணி தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இன்னொரு பக்கம் சில பேர் அவங்கள மார்க்கிங் பண்ணியே வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்கள மார்க் பண்ணி பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஃபெமினிசம் பேசக்கூடிய பார்வதி அப்படியே பல்ட்டி அடித்து எப்படியாவது அந்த குரூப்பை ஓட விட்டுணும் அப்படிங்கிறதுனால திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. திவாகர் பண்ண தப்பை மறைச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எத்தனை லைக் போடுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹார்ட்டி நான் கொடுக்குறேன். சம்பவம் நம்பர் 1, கம்ருதீன் பார்வதி. இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு மாதிரி கிளாஸ் வந்து ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நேற்றுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதி, என்னமோ அவன் அன்வான்டாக டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு, ஒஸ்ட்டாக வந்து இருக்கான், 2 இடத்துல லவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இதை வந்து திவாகர்கிட்ட சொல்கிறது வந்து கம்ருதீன்கிட்டே சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிச்சிருந்தோம். ஏன்னா எல்லை மீறி போனதுக்கப்புறம் பார்வதி வந்து இல்லை நான் அப்படிலாம் பழகவே இல்லை, ஆனால் கம்ருதீன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை தூக்கிறதுக்கு பதிலாக இப்பயே சொல்லிடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நேரடியாக உட்கார வச்சு பேசிட்டாங்க. கம்ருதீன், நமக்கு ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டை தாண்டி கொஞ்சம் எல்லை மீறி நம்ம போயிட்டுருக்கோம் அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம். ஸோ அதனால் எப்படி வெளியே போய் கண்டினியூ ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க பார்வதி. அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு கம்ருதீன். இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொல்லவே மாட்டாங்க என்ன தப்பு நடக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. கடைசியாக தப்பெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்பயே சொன்னேன் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு விருப்பம் வந்து நம்ம தான் தெரிவித்தோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. பட் பார்வதி கிளியராக சூப்பராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை டைரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சேஃப் தான். அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைக்கி காலையில், இந்த திவாகருக்கு எப்பயுமே காலையில் எந்திரிச்சு உடனே 4 கேமராவை பார்த்து 4 விஷயத்த சொல்ல அப்படின்னா அந்த மனுஷனுக்கு அந்த நாளே வந்து தொடங்காது போல். ஸோ அதனால் இன்றைக்கி காத்தாலையும் போய் நாங்கள் பிக் பாஸில் இருக்கோம், 4வது வாரம், ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம், நாங்கள் வந்து இப்போ பல்லியை சாப்பிட போகிறோம், ஓனானா பிடிச்சி அறுக்க போகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பில்டப் பண்ணி அந்த மேன் வர்சஸ் வைல்டு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அதுக்கு கம்ருதீன் அவர்கள் வந்து சும்மா ஃபன்னியாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவில் நின்றுக்கிட்டு சும்மா எட்டி பார்க்குறது, சும்மா எந்த பக்கம் திரும்பி பார்க்குறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லி சில இன்டிமேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் வர்றாரு. பிரவீன்ராஜ் வந்த உடனே அவர் வந்து ஒரு ஸ்டெப்பு போடுறாப்புல, அதுக்கேற்ற மாதிரி இவரும் ஸ்டெப்பு போடுறாரு. அதுக்கடுத்த கடைசியாக வந்த ஆள் தான் வந்து இந்த வினோத் அப்படின்ற ஒரு ஆள். கடைசியாக வந்தார் விநாயகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து ஃபன்னாக பேசி முடிக்கிறாங்க நம்மளுடைய திவாகர் அவர்கள். அதுக்கப்புறம் அவங்களும் ஜாலியாக டான்ஸில் ஆடி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம பிரவீன்ராஜ்கிட்டே வந்து சொல்லிட்டு போகிறாப்புல திவாகர், என்னப்பா நல்லா இருக்கா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. பட் கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையை பார்த்து விட்டுறாப்புல. என்ன பார்த்து விட்றாரு அப்படின்னா, திவாகர்கிட்ட இந்த மாதிரிலாம் உங்களை பின்னாடி நின்று கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்ட உடனே உள்ளர போகிறாப்புல நம்மளுடைய திவாகர் பிரவீன்ராஜ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்கான் வினோத் அப்படின்னு சொல்லி. வினோத் கிட்ட பயங்கரமாக பேசிட்டாப்புல. ஸோ அதனால் வினோத் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாட்டு பாடுவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்புல. அதே மாதிரி பிரவீன்ராஜுக்கு சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு மாதிரி வினோத்கிட்ட சொன்னதும், நீங்கள் பாடுறீங்களா பாடுங்க, இங்கே நின்று பாடுங்க அங்கே நின்று பாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வினோத் வந்து டிசைட் பண்ணிட்டார், ஓகே இன்றைக்கி தர்பூசணி பழத்தை போட்டு டமால் டிமில் உடச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி. நம்ம திவாகர் மறுபடியும் போய் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு துஷாரை கூட்டிக்கிட்டு. அந்த நேரத்தில் வினோத் வந்து கிளியராக வந்து சொல்கிறாருங்க, பாருங்கள் ரீல்ஸ் எல்லாம் பண்ணவே விடமாட்டேன், நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நான் பேசவே விடமாட்டேன், நான் பாட்டு பாடுவேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் செய்யாத ஒரு தப்புக்கு இவன் எப்படி எகிரிட்டு வரலாம், அதனால் நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வினோத் வந்து சொல்கிறாப்புல. அதையும் மீறி அவர் ரீல்ஸ் பண்ணுறாரு. அதை வந்து வினோத் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு பொறுக்க முடியல, போயிட்டு கேமராவை மறைக்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. ஆனால் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி துஷாரும் வந்து சொல்கிறாப்புல. திவாகர், இங்கே பாருங்கள் பிரவீன், இங்கே பாரு கேமராவை மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு சண்டை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வினோத்தோடைய தவறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் தப்பு பண்ணாத ஒரு ஆள் வந்து நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவும், ஆல்ரெடி அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்றதுக்காகவும் கை காமிச்சு இவன் தான் ஆல்ரெடி வந்து தப்பு பண்ணான், அதனால் இந்த தடவையும் அவன் தான் பண்ணிகிட்ருக்கான்
அப்படின்னு வினோத்தை மட்டுமே கேட்டது பெரிய தப்பு. ஏன் அந்த இடத்துல கமருதீனை வந்து கேட்டிருக்கலாம். கமருதீன் இந்த மாதிரி பண்ணிட்டார் பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். வினோத்தை மட்டுமே டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஸோ இதுக்கு வந்து அந்த சர்க்கிள் அதெல்லாம் வந்து நிப்பாட்டி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் வந்து பேசி வினோத்தும் வந்து ஒத்துக்கிறாப்புல. இங்கே பாருங்கள், நான் பாட்டு பாடுவேன், கலாய்க்க மாட்டேன், இன்டிமேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஓகேவ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம திவாகர் அவர்களும் ஒத்துக்கிறார், கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாரு. ஆனாலையும் பிரவீன்ராஜ் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காரு. நீ பண்ணுறது வந்து பெரிய தப்பு, நீ மறுபடியும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் வந்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் திவாகர் மறுபடியும் சட்டையை கழட்டி போட்டு வந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்வதி ஆல்ரெடி சொல்கிறாங்கங்கண்ணே சட்டையோட பட்டனை போடுங்கண்ணே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சட்டையை கழட்டி போட்டே இவர் வந்து ரீல்ஸ் போட்டுட்ருப்பார். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை அந்த சட்டை கழட்டினதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை. ஓகேங்களா, இங்கே வந்து பண்ணாதீங்க, இங்கே வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது இல்லையா, நீங்கள் கிளம்பி போங்க, வெளியே போய் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து கிளம்பி போயிடுறாப்புல. கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போய் சட்டையை கழட்டி போட்டு வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு, எல்லாரும் யூனிஃபார்மோடு வாங்க, செக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆள் வந்து யூனிஃபார்ம் போடாமல் வந்து சுற்றிட்டு இருக்காரு. யூனிஃபார்ம் போடல அப்படின்னா ரூல் பிரேக் ஆகிடுமோ என்னமோ அப்படின்றதுனால பிரவீன்ராஜ் வந்து சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லி திவாகரனா 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 அப்படின்னு சொல்லி கூட்டுகிட்டே இருக்காரு. என்ன எகத்தாளம் தான் அந்த தர்பூசணி பழத்துக்கு அந்த திவாகருக்கு. உடனே பிரவீன்ராஜுக்கு சுருன்னு ஏறிடுது, ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சட்டை போடாமல் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி போய் நிற்கிறாப்புல. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு பயங்கரமாக கோவம் வந்து, நீ யாரையா பண்ணுறதுக்கு, நீ யாரையா இதை சொல்கிறதுக்கு, என்ன யாரையா நீ நூக்கி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிரவீனை பிடிச்சி ஒரு 2-3 தடவை வந்து தள்ளி விடுறாரு. அந்த இடத்துல வந்து பிரவீன் அவர்களுக்கு வந்து கையில் வந்து அடிப்படுது, ரத்தமும் வந்துடுது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்துடுறாங்க. உடனே பிக் பாஸ் அவர்கள் மறுபடியும் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க, செக்கிங் வந்து நடத்துகிறாங்க. செக்கிங் நடத்தும் போதே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான சில வார்த்தைகள்லாம் வந்து பேசுகிறாங்க. அதான் பெண்ணியம் பேசக்கூடிய பார்வதி அப்படின்னு வந்து வச்சுட்டு இருக்கோம்ல நம்ம பேர். ஸோ அதுக்கிடையில் அதாவது திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டை போடாமல் வந்து ரீல்ஸ் பண்ணி பிரவீன்ராஜோட கை வந்து பிரச்சனையாச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து கனியக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஏங்க சட்டை போடாமல் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறீங்க, சட்டையை போட்டுட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, என்னோடய இஷ்டம், இங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கேன், தனியாக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஏன் தீபாவளிக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணதே இல்லையா, நீங்கள் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு எண்ணெய் தைச்சிக்கலையா, அது மாதிரி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அதுக்காக நீங்கள் என்ன ஜெட்டி போட்டு கூட நடிப்பீங்க அப்படின்னா, ஆமாங்க நான் நடிக்குங்க, அந்த மாதிரி தாங்க நடிப்பேன், நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, சும்மா நாகரிகமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயே பிடிச்சி கத்தி விட்றாப்புல கனியக்காவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரேடெல்லாம் நடக்குது, செக்கிங்கெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இங்கே பாருப்பா, நான் மட்டும் வன்முறை பண்ணிட்டேன், ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சிட்டேன், ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேள்வி கேட்டிங்களே, அப்போ இந்த ஆள் பண்ணியிருக்காரு, பிரவீன்ராஜை பிடிச்சி தள்ளியிருக்காப்புல, அப்போ யாருமே நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திவாகர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேவா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஒன்று விசாரிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுபடியும் வினோத்கிட்ட வந்து பிரவீன்ராஜை பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறாப்புல திவாகர். யார் சொன்னாலுமே கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை. பார்வதியே வந்து சொல்கிறாங்க, அண்ணே நீங்களாக புரிஞ்சுக்கிறீங்கண்ணே, அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்கண்ணே, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் பாட்டுக்கு இருங்கண்ணே, அவங்க ஃப்ரீயாக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், பாரு நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நியாயமாக பேசு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை எலிவேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்னென்னா, நீ எல்லாம் தலைவர் பதவியே இழந்துருவ தம்பி, நாங்களாக தேர்ந்தெடுத்ததுனால தான் நீ தலைவரான கேப்டன் ஆன அப்படின்னு சொன்னோன்னே பிரவீன்ராஜுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ எனக்கு கொடுத்த, நீயாடா ஓட்டு போட்டு எனக்கு கொடுத்த, நான் உழைச்சி கஷ்டப்பட்டு கேமில் ஜெயிச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பாப்புல பிரவீன்ராஜ். அது உண்மை தான். ஏன்னா உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்கிறாப்புல, அதுவும் கேப்டன் ஆகிருக்காரு, அவரை போய் துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி வந்து பேசினா அவர் ஏற்றுப்பாரா என்ன? ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே எலிவேட் ஆகி வேறு ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டே வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கனி உள்ளர வராங்க. அந்த பிரச்சனையில் கனி உள்ளர வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கண்ணே நான் சட்டை போட சொல்லி சொன்னேன், ஓகே சட்டை போட்டுட்டு பண்ணுங்கள், அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், நீங்கள் சட்டை போட்டு பண்ணுங்கள் போடாமல் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சபரி இவங்க ஜெட்டி போட்டு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் கனியக்கா இது வந்து அநாகரிகமாக இருக்குது, சட்டை போடாமல் நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்ஜேவை அடிக்கடி கட்டி பிடிக்கிறீங்கள அதுவும் அநாகரிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல.
உடனே கொந்தளிச்சு போய் வராரு எஃப்ஜே. கொந்தளிச்சு போய் சபரிநாதன் வராரு. எஃப்ஜே பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. டேய் உனக்கெல்லாம் அவ்வளோதாண்டா மரியாதை அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் வந்து டேய் உன்னை அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. சபரிநாதனுக்கு இடையில் வந்து திவாகர் கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாரு. ஏன்னா எஃப்ஜேவை நீ என்ன உத்தமனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்புல. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேவும் தரமான செருப்படி கொடுத்துருப்பாரு. டேய் நீ மட்டும் என்னடா உத்தமனாடா, நீ போய் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட போய் கிஸ் கேட்குறதுல, ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட போய் ஹக் கேட்குறதுல நீ மட்டும் என்ன ஓகியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இப்படியே பேசி பேசி தாண்டா ஆதிரியை வெளியே அனுப்பிச்சிட்ட அப்படிங்கிறாரு திவாகர். எவ்வளோ கிளியராக பேசுகிறாரு பாருங்கள். அந்த ஆளை வந்து இன்னசென்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கனியக்காவாக அந்த மாதிரி சொன்னதை வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல, குறிப்பாக அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்களால். அது யார் பேசியிருந்தாலும் அது தப்பு தான். அந்த கேங்குக்குள்ளே இருக்கவங்க தான் கேட்கணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. இந்த பெண்ணியம் பேசக்கூடிய பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு சப்போர்ட்டிவாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல, அது தப்புனா இதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் அந்த சந்து வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு குமாங்குத்து குத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது கேம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறத நேத்தே பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் தான் நெறிப்படுத்தணும், நீங்கள் தான் வரைமுறை வந்து வச்சுக்கிட்டோம். இதில் தான் லிமிட்டு, இது தான் கரெக்டு, இது தான் தப்பு அப்படின்றத வந்து இவங்களாம் வந்து நோட் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு வந்து இருக்கலாம். வெளியில் ஒரு மாதிரியான முகம், உள்ளர ஒரு மாதிரியான முகம். ரியோராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக. அந்த படத்தோடைய ட்ரைலர் கட்டில் ஃபஸ்ட்டு டயலாக்கே வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும், பெரியார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும், காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஸோ இதை கேட்ட உடனே பார்வதி வந்து அந்த ட்ரைலர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அம்பேத்கர்னு சொன்னதுக்கும் பெரியார்னு சொன்னதுக்குமே பெரிய உங்களுக்கு கட்ஸ் வேணும், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பெரியாருடைய பேத்தியாக இருக்கக்கூடிய பார்வதி அவர்கள் ஒரு பெண்ணுக்கு அங்கே அநீதி வந்து நடக்குது இல்லைங்க, அந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாதுன்னா இது தப்புனா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம். இவங்க சொன்னது தப்புன்னா நீங்கள் சொன்னதும் தப்பு தான், என்னை பற்றி பேசுகிறது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி கடைசியாக மலிப்பி முடிச்சிட்டாங்க. இதுக்கு விக்ரம் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே வந்து சொல்லலாம். இதை கூட அவனால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இவன்லாம் சத்தியமாக காசு கொடுத்து தான் ப்ரோ அவன் டாக்டரே ஆகிருப்பான் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் கிளியராக சொல்கிறாரு, அவங்க வந்து அரைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நீ கத்தி எடுத்து வெட்டுற அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அதுதான் உயிர் அப்படின்னா எனக்கு இதுதான் உயிர், நான் என்னோடய நடிப்பை காமிச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நடிப்பு தான் என்னுடைய உயிர் அப்படின்னு. இப்போ நடிப்பை பற்றி யாரும் பேசலை. ஜெட்டி போட்டுக்கிட்டு நடிப்பீங்களா, இது அநாகரிகமாக இருக்கிறது, பெண்கள்லாம் வரக்கூடிய இடம் இருக்கிறார்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி, நான் வந்து தீபாவளிக்கு அப்படி தான் வந்து குளித்தேன், சட்டை தான் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம், அன்றைக்கான சுச்சுவேஷன் வேறு, அது வேறு விஷயம். இன்றைக்கி வேறு மாதிரி உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மாறிக்க வேண்டிய உங்களுடைய இது கடமை. அதை விட்டு எஃப்ஜேவை நீங்கள் அடிக்கடி கட்டி பிடிக்கிறீங்க, அது கூட தான் அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அப்புறம் இந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவன் இப்படி அவன் அப்படி கமருதீன் இப்படி அப்படின்னு சொல்லி. பட் இதெல்லாம் சரியாக தவறா அப்படின்றத நீங்கள் தான் மக்களே சொல்லணும். நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு புரியல. எதை வந்து அனலைஸ் பண்ணி யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத வந்து சொல்லவே முடியல இந்த சீசனை பொறுத்த வரலையும். அதனால தான் என்னமோ தெரியல, பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னா என்ன போக போக தான் புரியும், பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக் சொன்னார்ல, அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க், தொப்பி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அதில் அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து கானா வினோத் வந்து பண்ணியிருந்தார். 1-on-1 சிறப்பாக வந்து ஆடியிருந்தார். துஷார் சொல்லப்போனால் துஷார் வந்து அந்த கேப்பை எடுத்துட்டாப்புல, ஆனாலும் அதை அடித்து புட்டிங்கி கொண்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் சிறப்பாக செயல்பட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸார். 3வது ரவுண்ட்லேயும் சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க. கடைசியாக 3வது ரவுண்டில் ஜெயித்ததுனால பிக் பாஸ் ஹவுஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த 1000 பாயிண்ட்ஸில் 850 பாயிண்ட்ஸ்க்கு மட்டுமே பொருட்களை எடுத்து நிறைவாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து பயங்கர அப்ரிசியேஷன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எக்ஸஸ் ஆகலை. ஏன்னா எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு பொருள் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வழியாக வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து இருக்கும்போது தான் ரியோ ராஜ் அண்ட் டீம் வந்து வந்திருந்தாங்க. ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு
படத்துடைய ப்ரொமோஷனுக்காக. ஸோ அவங்க வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக வந்து இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நடந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. பட் நான் வந்து ஒரு தொகுப்பாக வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க எக்ஸாக்டாக என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டுறாங்க, என்னென்ன வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்லலைனாலும் இதுதான் வந்து உண்மை, இதுதான் நடந்திருக்கு. நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் நரேட் பண்ணல, ஐ எம் ரிவ்யூவிங் தட் எபிசோட். ஓகேங்களா, எபிசோட் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திவாகருடைய ஆட்டிடியூடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.